Praise the Lord. Dear viewers, we are happy to pre-launch our Zion Pentecostal Mission Android app now. As a pre-launch offer, you will get a 1-year subscription coupon code at 250 rupees instead of 500 rupees. Check the description for coupon link. Donate us and listen TPM songs and TPM messages in this app. Thank you. May God bless you. Work is not to get members for the church, but our work is to prepare people for heaven. எங்களுடைய வேலையானது சபையில் அங்கத்தினரை சேர்ப்பதல்ல, பரலோகத்திற்கு அங்கத்தினரை சேர்ப்பதுதான் எங்களுடைய வேலையாக இருக்கிறது. There is a saying that everybody wants to go to heaven, but nobody wants to die. ஒரு சொல்லு ஒன்று இருக்கிறது, எல்லாருமே பரலோகத்திற்கு போக வாஞ்சிக்கிறார்கள், ஆனால் மரிப்பதற்கோ விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். One word that sinners and backsliders are terribly afraid, that word is death. ஒரு முக்கியமான ஒரு பதம் இருக்கிறது, பின்மாற்றக்காரர்கள் பாவிகள் எல்லாருமே இந்த வார்த்தை கேட்கும் பொழுது அவர்கள் பயப்படுகிறார்கள். அந்த வார்த்தை என்னவென்றால் மரணம். Sinners and backsliders don't like that word at all. பாவிகளும் பின்மாற்றக்காரர்களும் இந்த வார்த்தையை ஒருபொழுதும் அவள் விரும்புகிறதே இல்லை. If you are afraid of that word, either you are a sinner or a backslider. நீங்கள் இந்த வார்த்தை கேட்கும் பொழுது உங்களுக்குள்ளே பயம் வருகிறது என்றால், ஒன்று நீங்கள் பாவிகளாய் இருப்பீர்கள், இல்லாவிட்டால் பின்மாற்றக்காரராய் இருப்பீர்கள். Today if you die, where will you spend your eternity? இன்று நீங்கள் மரித்தால் உங்களுடைய நித்தியத்தை எங்கு கழிப்பீர்கள்? You may be a member of this church or some church. ஒருவேளை இந்த சபையிலோ இல்லாவிட்டால் வேறு ஏதாவது சபையிலும் நீங்கள் அங்கத்தினராக இருக்கலாம். You may be a believer or a worker, an old worker or an old believer. இல்லாவிட்டால் விசுவாசிகளோ பழைய விசுவாசிகளோ ஊழியர்களோ பழைய ஊழியர்களோ இப்படியாக நீங்கள் இருக்கலாம். But today Jesus will call you, where will you spend your eternity? இன்று உங்களை இயேசு அழைப்பார் என்றால் உங்களுடைய நித்தியத்தை நீங்கள் எங்கு செலவிடுவீர்கள்? Only Jesus can fill your heart with peace and joy. இயேசு மாத்திரமே உங்களுடைய இதயத்தை சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்ப வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். You may be loving Jesus, that is different from Jesus coming into your life. நீங்கள் இயேசுவை நேசிக்கலாம், அது வேறொரு பகுதி. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய இதயத்திற்குள் இயேசு வருகிறது, வேறொரு வித்தியாசமான அனுபவமாய் காணப்படுகிறது. Without Jesus in your life, you are but a dead man, because Jesus is the true life. இயேசு இல்லாதவர்களாய் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய ஜீவியமானது மரித்த ஜீவியம். ஏனென்றால் இயேசுவே நித்திய ஜீவனாய் உண்மையான ஜீவனாய் காணப்படுகிறார். Without Jesus in your life, you are but dying of hunger, because He is the bread of life. இயேசு இல்லாத வாழ்க்கை உங்களுடைய ஜீவியமாய் இருக்கும் என்ற வாழ்க்கையாய் இருக்கும் என்றால் நீங்கள் பசியினாலே மரித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். காரணம் என்னவென்றால் ஜீவ அப்பம் இயேசுவாய் இருக்கிறார். Without Jesus in your life, you are dying of thirst, because Jesus is the fountain and spring of living water. உங்களுடைய ஜீவியத்தில் இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் தாகத்தினாலே மரித்து செத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். காரணம் என்னவென்றால் இயேசு ஜீவ ஊற்றாக ஜீவ தண்ணீராகவே காணப்படுகிறார். Without Jesus in your life, you are but a man dying of sickness, because Jesus is the medicine and the healer divine. இயேசு இல்லாத வாழ்க்கை நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வியாதியிலே நீங்கள் மரித்துக் கொண்டே இருப்பீர்கள். ஏனென்றால் இயேசுதான் பரிகாரியாகவும் இருக்கிறார், அவரே உங்களுக்கு சுகத்தை தரக்கூடியவராய் அவர் காணப்படுகிறார். Without Jesus in your life, you are but a blind man groping in darkness, because Jesus is the true light. நீங்கள் இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் குருடராய் இருந்து அந்தகாரத்திலே தடவி கொண்டிருக்கிறவர்களாய் இருப்பீர்கள். ஏனென்றால் இயேசுவே ஜீவ ஒளியாக இருக்கிறார். Without Jesus in your life, you are like a deaf and dumb man cannot enjoy music or sing, because Jesus is the music and melody of heaven. இயேசு இல்லாத வாழ்க்கை செய்கிறவர்கள் காதுகள் இல்லாதவர்கள், வாய் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இசை சத்தமோ பாட்டு சத்தமோ ஒன்றும் கேட்பதில்லை, அவர்கள் பாடுவதும் இல்லை. காரணம் என்னவென்றால்
இயேசுவே பாடலாக, இயேசுவே இசையாக, நித்தியமாக இருக்கக்கூடிய பாடலாகவும் இயேசுவே காணப்படுகிறார். Without Jesus in your life, you are like an ugly man, because Jesus is the one, fairer than 10,000s, lily of the valleys, rose of Sharon, and the bright and morning star. இயேசு இல்லாத வாழ்க்கை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அழகற்றவர்களாக, அசிங்கமானவர்களாய் காணப்படுவீர்கள். ஏனென்றால் இயேசு 1000-10,000 சிறந்தவரும், சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமாய் அழகுள்ளவராய் காணப்படுகிறார். Let the beauty of Jesus be upon us. நம்மேல் இயேசுவின் அழகு எப்பொழுதும் காணப்படட்டும். Without Jesus in your life, you are a man in hell and on the way to hell, because Jesus is the way to heaven and He is heaven. இயேசு இல்லாத வாழ்க்கை செய்து கொண்டிருக்கிறவர்கள் நரகத்திலே ஏற்கனவே இருக்கிறார்கள். இன்னும் சில நரகத்திற்கு போய்கொண்டே இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் இயேசுவே பரலோகத்திற்கு மார்க்கமும் இயேசுவே பரலோகமுமாய் காணப்படுகிறார். Without Jesus in your life, you have no peace, because Jesus is the Prince of Peace. இயேசு இல்லாத வாழ்க்கை செய்கிறவர்கள் சமாதானமற்றவர்களாகவே ஜீவிப்பார்கள். காரணம் என்னவென்றால் இயேசுவே சமாதானத்தின் பிரபுவாய் இருக்கிறார். Without Jesus in your life, you are really thirsting and hungering, because only Jesus can satisfy your hunger and thirst in life. இயேசு இல்லாத வாழ்க்கை ஒருவர் செய்து கொண்டிருந்தால் அவர்களுடைய ஜீவியத்தில் தாகம், பசி எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். இயேசு ஒருவரே அவருடைய தாகத்தையும் பசியும் போக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். Without Jesus in your life, you will have fear of death, because Jesus only abolished death and brought life and immortality to light. இயேசு உங்களுடைய ஜீவியத்தில் இல்லாமல் இருப்பார் என்றால் உங்களுக்கு மரண பயம் இருந்து கொண்டே இருக்கும். காரணம் என்னவென்றால் இயேசுவே மரணத்தை அவர் அழித்திருக்கிறார். மரணத்தை முற்றிலுமாய் அவர் எல்லாவற்றையும் மரணத்துடைய வல்லமையை முற்றிலும் அவர் அழித்தவராய் காணப்படுகிறார். Fill your life with Jesus. ஆகிய நம்முடைய ஜீவியம் முழுவதுமாய் இயேசுவினால் நிரப்பிக் கொள்ளுங்கள். If you have Jesus in your life, உங்களுடைய ஜீவியத்தில் இயேசு இருப்பார் என்றால் He will turn the bitter into sweet. உங்களுடைய கசப்பான நிலவரத்தை மதுரமாய் இனிமையாய் மாற்றுவார். He will turn your water into wine. உங்களுடைய தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுவார். He will turn your sighing into singing. உங்களுடைய அந்த முறுமுறுப்பை அது சங்கீதமாய் மாற்றுவார். He will turn your mourning into dancing. உங்களுடைய மிகுந்த வேதனையான அந்த முறுமுறுப்பான காரியத்தை நடனமாக களிப்பாக மாற்றி விடுவார். He will turn your confusion into peace. உங்களுடைய குழப்பங்களை சமாதானமாய் மாற்றி விடுவார். He will turn your darkness into light. உங்களுடைய இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். He will turn your death into life. அவர் உங்களுடைய மரணத்தை ஜீவனாய் மாற்றுவார். And He will turn your weakness into strength. உங்களுடைய பலவீனத்தை பலனாய் மாற்றுவார். He will turn your shame into glory. அவர் உங்களுடைய வெட்கத்தை மகிமையாய் மாற்றுவார். He will turn your filthiness into holiness. உங்களுடைய அசுத்தத்தை பரிசுத்தமாய் மாற்றுவார். He will turn your hell into heaven. உங்களுடைய நரகமான அனுபவத்தை பரலோகமாய் மாற்றுவார். He will turn your bitter into sweet. உங்களுடைய கசப்பான அனுபவத்தை மதுரமாய் இனிமையாய் மாற்றுவார். The more you have Jesus, the more you receive freely everything the word of God says. எந்த அளவுக்கு நீங்கள் இயேசுவை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு இலவசமாக சகல நன்மைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று வேத வசனம் விளம்புகிறது. Remember, when we die, only our character will go with us. ஒரு காரியத்தை நினைவு கொள்ள வேண்டும், நாம் மரிக்கும் பொழுது நம்முடைய சுபாவம் தான் நம்மை பின்தொடர்ந்து வரும். You may be a very rich man, but you will not take one naya paisa when you go with you. நீங்கள் இந்த பூமியிலே நல்ல ஐஸ்வரியவான்களாய் இருக்கலாம். இந்த பூமியை விட்டு நீங்கள் கடந்து போகும் பொழுது ஒரு நயா பைசா உங்களோடு கூட நீங்கள் கொண்டு போக முடியாது. You may be always thinking about money, that at the time of death money will fail you. நீங்கள் எப்பொழுதுமே பணத்தை குறித்து நீங்கள் நினைத்துக் கொண்டே இருப்பீர்கள். உங்களுடைய மரண நேரத்தில் பணம் எல்லாம் உங்களை கைவிட்டு விடும். Even Vellore CMC hospital may forsake you. இங்க இருக்கிற CMC ஆஸ்பத்திரி கூட மருத்துவமனை கூட உங்களை கைவிடக்கூடும். But Jesus will never forsake you. ஆனால் இயேசு ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். You may be an educated man. ஒருவேளை நீங்கள் கல்வி அறிவு உள்ளவர்களாக இருக்கலாம். When you die, it doesn't go with you. நீங்கள் மரிக்கும் பொழுது அவைகள் உங்களை பின்தொடர்ந்து வராது. You may be a great man.
on this earth. இந்த பூமியிலே பெரியவர்களாக நீங்க இருக்கலாம். But when you die, your greatness of this world will not go with you. இந்த பூமியிலிருந்து நீங்கள் கடந்து போகும் பொழுது உங்களுக்கு மேன்மையான பெருமையான காரியங்கள் உங்களை தொடர்ந்து வராது. Only your character will go with you. உங்களுடைய சுபாவங்கள் மாத்திரமே உங்களை பின்தொடர்ந்து வரும். Therefore, what we need now is the character of Christ. ஆகையினால் இப்பொழுது நமக்கு மிக முக்கிய தேவையான காரியம் என்னவென்றால் கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்கள். Now we don't have that character of Christ. இப்பொழுது கிறிஸ்துவினுடைய சுபாவங்கள் நமக்குள் இல்லாமல் இருக்கும் என்றால் at the time of death we will mourn and cry and we will be greatly discouraged. நம்முடைய மரண நேரத்தில் கூக்குரலிடவும் முறையிடவும் மிகுந்த கலக்கத்தின் வழியாக நாம் கடந்து செல்ல வேண்டியதாய் காணப்படும். So many people when they are healthy and strong they are very happy. எத்தனையோ பேர் நல்ல சுக ஆரோக்கியத்தோடு பலத்தோடு இருக்கும் பொழுது மிகுந்த சந்தோஷத்தோடு ஜீவிக்கிறார்கள். Always we cannot guarantee good health and strength. எப்பொழுதுமே நல்ல சுக திடகார்த்தமான சரீரம் நல்ல பலனும் எப்பொழுதுமே நமக்கு இருக்காது. Suppose today the doctor says that you are given only 3 days to live. சில நேரத்தில் மருத்துவர்கள் சொல்வார்கள் இன்னும் நீங்கள் பூமியில் ஜீவிக்கும்படியாக 3 நாட்கள் தான் இருக்கிறது என்று கூட சொல்லக்கூடும். Or 1 day only left. இல்லாவிட்டால் உங்களுக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்கிறது என்று சொல்லலாம். Please you tell the Lord how will you take it? How will you take it? அப்படி என்றால் நீங்கள் இந்த நாட்களை நீங்கள் எப்படி நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள்? Oh doctor, can you please give me 6 months more? இல்லை எனக்கு இன்னொரு 6 மாதத்தை நீர் கூட்டி தருவீரா? Or at least 6 weeks more? இன்னும் 6 வாரத்தை கூட்டி தர முடியுமா? I have to ask so many people forgiveness. நான் இன்னும் அநேகரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. I am angry with so many people. I have to go and get reconciled. நான் அநேகரிடத்தில் கோபப்பட்டிருக்கிறேன். அவளிடத்தில் எல்லாரிடத்தில் நான் போய் ஒப்புரவாக வேண்டும். I have stolen money from people. ஜனங்களிடத்தில் நான் பணங்களை திருடி இருக்கிறேன். I have stolen God's money, tithes and offerings. தேவனுடைய பணமாய் இருக்கிற தசமபாகம் காணிக்கை கூட நான் திருடி இருக்கிறேன். Oh, I have to give back all of them before I go. நான் இந்த பூமியை விட்டு கடந்து போவதற்கு முன்பாக இவைகள் எல்லாவற்றையும் நான் கொடுத்து தீர்க்க வேண்டும். I cannot face the judgment today. நான் நியாயத்தீர்ப்பை நான் சந்திக்க நான் விரும்பவில்லை. Oh, I have been neglecting the reading of the Bible for a long time. அநேக நாட்களாக தேவ வசனத்தை வாசிக்கக்கூடிய அனுபவத்தை நான் புறக்கணித்து தள்ளி இருக்கிறேன். I don't have a prayer life. எனக்கு ஜெப ஜீவியமே இல்லை. My mind is full of filthiness. என்னுடைய மனது முழுவதுமாய் அக்கிரம சிந்தையினால் நிரம்பி இருக்கிறது. Heart is full of lust. என்னுடைய இருதயம் முழுவதுமாய் இச்சையினால் நிரம்பி இருக்கிறது. Oh no, today I cannot die. இன்று நான் மரிக்கவே முடியாது. Today please don't take me. Give me another one more year. ஆண்டவரே இன்று என்னை எடுக்க வேண்டாம். இனியும் எனக்கு 1 வருஷம் நீர் கூட்டி கொடுக்க வேண்டும். Beloved ones, any moment God can call me, God can call you. அருமையானவர்களே எந்த நேரத்திலும் தேவன் உங்களையும் என்னையும் கூப்பிடலாம். There are so many people while preaching they died. எத்தனையோ அருமையான தேவனுடைய ஜனங்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் மரித்திருக்கிறார்கள். There are some saints died in the meeting itself. எத்தனையோ பரிசுத்தவான்கள் கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே இருந்து தங்களுடைய ஜீவனை விட்டிருக்கிறார்கள். Oh beloved ones, we must be ready. அருமையானவர்களே நாம் இப்பொழுதும் ஆயத்தத்தோடு காணப்பட வேண்டும். Our hearts should be full of Jesus. நம்முடைய இருதயம் முழுவதுமாய் இயேசுவினால் நிரப்பப்பட்டதாய் காணப்பட வேண்டும். Our thoughts, our mind should be full of Jesus. நம்முடைய மனதும் நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே இயேசுவினால் நிரப்பப்பட்டதாய் காணப்பட வேண்டும். Our words should be full of Jesus. நம்முடைய வார்த்தைகள் முழுவதுமாய் இயேசுவினால் நிரப்பப்பட்டதாய் இருக்க வேண்டும். Our walk of life should be full of Jesus. நம்முடைய ஜீவிதத்தினுடைய நடைகள் எல்லாமே இயேசுவினால் நிரப்பப்பட்டதாய் இருக்க வேண்டும். Oh, you may say, Pastor, you can tell all these things, but I live in this world. நீங்கள் சொல்லலாம் பாஸ்டர் நீங்கள் இவைகள் எல்லாம் சொல்லுகிறீர்கள் ஆனால் நானோ இந்த பூமியில் ஜீவிக்கிறேன். But beloved ones, Jesus lived in this world. பிரியமானவர்களே இயேசு இதே பூமியில் தான் ஜீவித்தார். He lived and shown and given an example. அவர் இந்த பூமியில் ஜீவித்து நாம் நடக்கும்படியான மாதிரிகளை அவர் நமக்கு காண்பித்தும் கொடுத்திருக்கிறார். I tell you, living with Jesus, living for Jesus, living like Jesus is heaven. இயேசுவுக்காக ஜீவிப்பதும் இயேசுவை போல ஜீவிப்பதும் இயேசுவாகவே ஜீவிப்பதும் தான் பரலோகமாய் காணப்படுகிறது. Today you must turn back. இன்று நீங்கள் உங்களுடைய ஜீவியத்தை நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டும். You must repent. மனம் திரும்ப வேண்டும். Till
the word heaven, when you hear the word death, it should become sweet. உங்களுக்கு மரணம் என்கிற வார்த்தை கேட்கும் பொழுது மதுரமாய் காணப்படும் வரை மனம் திரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். Now many of you are afraid of that word, isn't it? Death is frightening. நீங்கள் அநேகர் மரணம் என்கிற வார்த்தை கேட்கும் பொழுதே அதிர்ச்சியுற்று பயப்படுகிறீர்கள் அல்லவா? May I humbly tell you, there is some sin in your life having a hold. That is why you are afraid of death. நான் மிகவும் தாழ்மையோடு சொல்லிக் கொள்கிறேன், உங்களுக்குள் ஏதாவது பாவமான காரியங்கள் பற்றி இருப்பதினால் நீங்கள் மரணம் என்கிற வார்த்தை கேட்கும் பொழுது பயப்படுகிறீர்கள். For saints, death is a sweet word. பரிசுத்தவான்களுடைய மரணம் என்று சொல்லுகிறது ஒரு இனிமையான ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. For saints, death is a sweet word. பரிசுத்தவான்களுக்கு மரணம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இனிமையான வார்த்தையாய் இருக்கிறது. Death means depart from the body and to be present with the Lord. மரணம் என்று சொல்லுகிறது இந்த தேகத்தை விட்டு பிரிந்து நித்தியமாக தேவனோடு கூட வாசமாய் இருக்கக்கூடிய ஒரு அனுபவமாய் இருக்கிறது. If we live with Jesus today, நாம் இப்பொழுது இயேசுவோடு கூட ஜீவித்தால், living with Jesus for eternity will become sweeter. இயேசுவோடு கூட நித்திய காலமாக ஜீவிப்பது மிகவும் இனிமையாகவே காணப்படும். You may think, I have got a family, I have got little children to look after. How can I live today? இன்னும் நீங்கள் சொல்லலாம், எனக்கு மனைவி இருக்கிறார்கள், வளரும்படியான சிறிய பிள்ளைகள் இருக்கிறார்கள், இவைகளெல்லாம் விட்டு நான் ஜீவிக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். Jesus told, be ye also ready. இயேசு சொன்னார், நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். I want to tell you simply how we can be ready today. நான் மிகவும் சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன், இன்று நாம் எப்படி ஆயத்தமாக முடியும்? How can we be ready now? இன்று இந்த நேரத்தில் எப்படி நாம் ஆயத்தமாக முடியும்? You and I cannot guarantee we all will go back to our homes. நம்முடைய வீடுகளுக்கு திரும்பி நாம் செல்வோம் என்பதற்கு நமக்கு எந்த விதத்திலும் ஒரு உறுதி இல்லை. We may go to our eternal home. சிலவேளை நித்தியமான நம்முடைய வீட்டு வாசஸ்தலத்திற்கு கூட நாம் போக வேண்டியதாக இருக்கும். Is death frightening you today? இன்று மரணம் என்கிற வார்த்தை உங்களை பயமுறுத்திக் கொண்டிருக்கிறதா? You may be young or old. நீங்கள் ஒருவேளை வாலிப வயதோ இல்லாவிட்டால் வயதானவர்களாகவோ இருக்கலாம். Any time, once we are born to this earth, we have to leave this earth. இந்த பூமியிலே நாம் பிறந்தது உண்மை என்றால் என்றாவது ஒரு நாள் இந்த பூமியை விட்டும் நாம் கடந்து போக வேண்டும். If Jesus delays his coming, every one of us need a coffin. இயேசு வர தாமதிப்பார் என்றால் நம் ஒவ்வொருவருக்குமே சவப்பெட்டி தேவைப்படும். Those who are ready to die only are ready to live. மரிக்க ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் மாத்திரமே தான் தேவனோடு கூட இருக்கவும் ஆயத்தமாய் இருப்பார்கள். Those who are ready to die only are ready to live. யார் மரிக்க ஆயத்தத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் தான் ஜீவிக்கவும் அவர்கள் ஆயத்தத்தோடு இருப்பார்கள். If you are not ready to die, you are not ready to live. மரிக்க உங்களுக்கு ஆயத்தம் இல்லாவிட்டால் ஜீவிக்கவும் உங்களுக்கு ஆயத்தம் இல்லை என்றுதான் அர்த்தம். Let me tell you why you are afraid of death. நீங்கள் ஏன் மரணம் என்கிற வார்த்தை கேட்கும் பொழுது பயப்படுகிறீர்கள் என்ற காரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். Sin. பாவம். There is some sin having hold on your life. உங்களுடைய ஜீவியத்தில் ஏதாவது ஒரு பாவம் அது பற்றி பிடித்ததாக ஆளுகை செய்யக்கூடியதாக காணப்படுகிறது. Quite a number of people, unforgiving spirit is that sin. அநேக ஜனங்களுடைய ஜீவியத்திலே மன்னிக்க முடியாத சுபாவங்கள் அவளுக்குள்ள எப்போதும் போராடி கொண்டே இருக்கிறது. And very often this unforgiving spirit is in your own family. சில நேரங்களில் உங்களுடைய சொந்த குடும்பத்தில் கூட இந்த மன்னிக்க முடியாத சுபாவங்கள் கிரியை செய்யலாம். One believer sister was brought to the faith home being sick. ஒரு முறை ஒரு விசுவாசி சகோதரி வியாதி பலவீனத்தோடு விசுவாசி வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டார்கள். Workers and believers fasted and prayed, but no deliverance for that sickness. ஊழியர்களும் விசுவாசிகளுமாக சேர்ந்து அந்த சகோதரிக்காக உபவாசித்து ஜெபித்தார்கள். ஆனாலும் அந்த வியாதியிலிருந்து அவளுக்கு சுகம் கிடைக்கவில்லை. Then finally Pastor Don asked that sister. கடைசியாக பாஸ்டர் டான் அவர்கள் அந்த சகோதரியிடத்தில் கேட்டார், Sister, is there anybody whom you have to forgive?
நீங்கள் யாரையாவது மன்னிக்கும்படியாக யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டார். Straight away she told, no, I have forgiven everyone. உடனே அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, நான் எல்லாரையும் மன்னித்து விட்டேன் என்று சொன்னார்கள். Then Pastor Don discerned and told, have you forgiven your husband? உடனே தன்னுடைய ஆவியில் ஏவப்பட்டு பாஸ்டர் டான் அவர்கள் கேட்டார்கள், உன்னுடைய புருஷனை கணவனாரை நீ மன்னித்திருக்கிறாயா? Immediately she had a shock. உடனே அவர்களுக்கு ஒரு ஷாக் உண்டானது. Oh, 20 years ago, my husband got angry and touched her like this, giving like a smack. I couldn't forgive him. 20 வருஷத்திற்கு முன்பதாக என்னுடைய கணவனார் கோபப்பட்டு அடிப்பது போல மிகவும் தொட்டார், மெதுவாக தான் தொட்டார், அதை இன்னும் எனக்கு மன்னிக்க முடியவில்லை. This happened 20 years ago. இது 20 வருஷத்துக்கு முன்பாக சம்பவித்த காரியம். Even husband could not remember any time smacking the wife. தன்னுடைய மனைவி எப்பொழுது அடித்தார் என்று தன்னுடைய புருஷனுக்கு கூட மனதில் நினைவே இல்லை. It might have been true, gently touched her like that, a smacking. இது அடிக்கிறது போல மெதுவாக தான் அவர்களை அந்த மனைவி அவர் தொட்டிருக்க கூடும். But still the grudge is in the heart. ஆனால் இன்றும் அந்த பகை உணர்வு இருதயத்திற்குள்ளேயே வளர்ந்திருந்தது. And as she was dying of sickness, she confessed it. மரிக்கும் தருவாயில், அந்த பலவீனத்தில் மரிக்கும் தருவாயில் இருக்கும் பொழுதுதான் அவர்கள் அறிக்கை செய்தார்கள். Thank God, God gave her new lease of life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் அவளுக்கு ஒரு புதிதான ஒரு ஜீவியத்தை கர்த்தர் அவருக்கு தந்தார். Dear child of God, how do you know you have not forgiven somebody? அருமையான தேவனுடைய பிள்ளையே, மற்றவர்களை நீ மன்னிக்கவில்லை என்று உனக்கு எப்படி நீ கண்டுபிடிக்கலாம்? I will tell you now how we will know there are some people whom you have not forgiven properly. நீங்கள் சரியாக இன்னும் மன்னிக்காத அநேகர் இருக்கிறார்கள் என்பதை நான் இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். Some people may be dead and gone, but you are not forgiven. அநேகர் மரித்து போயிருக்கிறார்கள், இன்னும் நீங்கள் அவர்கள் மன்னிக்காமல் இருக்கிறீர்கள். How do you know that there are some people you are not forgiven? நீங்கள் இன்னும் மன்னிக்காத அநேகர் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எப்படி விளங்கிக் கொள்ளலாம்? Shall I tell you how you will know? நீங்கள் எப்படி விளங்கிக் கொள்ளலாம், விளங்க முடியும் என்று நான் சொல்லட்டுமா? Now while I am preaching, நான் இப்பொழுது பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது those people are coming to your mind. அந்த நபர்கள் இப்பொழுதே உங்களுக்கு மனதில் வந்து கொண்டிருக்கிறார்கள். Amen. 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 That's right. I didn't bring them to you. நான் அந்த நீங்க மன்னிக்காத ஆட்களை நான் உங்களுக்கு கொண்டு வரவில்லை. But your own conscience suddenly brought those people. உங்கள் சொந்த மனசாட்சியே நீங்கள் மன்னியாத ஆட்களை உங்களுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. One day I was preaching this in one place. நான் இந்த சத்தியத்தை ஒரு இடத்தில் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். We have a faith home child, 6 or 7 years old child. Her name is Joanna. அந்த இடத்தில் ஜோனா என்று சொல்லுகிற 6 இல்லாவிட்டால் 7 வயதுள்ள ஒருவர் இருந்தார். Faith home child. விசுவாச வீட்டு பிள்ளை ஒருவர் இருந்தார். She came and told me, Pastor, 2 persons came in front of me when you preached. அவள் ஓடி வந்து என்னிடத்தில் சொன்னால், நீங்க பாஸ்டர் நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு முன்பாக 2 பேர் வந்து நின்றார்கள் என்று சொன்னார். 2 children in the school I have not forgiven. They came to my mind. என்னுடைய பள்ளியிலே நான் மன்னிக்க முடியாத 2 பிள்ளைகள் வந்தார்கள், அவர்கள் என்னுடைய மனதில் வந்தார்கள் என்று சொன்னார். Oh, Joanna, only 2 children came to her mind. ஜோவனாளுக்கு மனதிலே 2 பேர் தான் வந்தார்கள். She is only 7 years or 8 years old. ஆனால் அவளுக்கு 7 8 வயது உள்ளவதான். Maybe in front of you, maybe 20 people may be coming. ஆனால் உங்களுக்கு முன்பாக ஏறக்குறைய 20 பேர் வரலாம். You have not forgiven them. நீங்கள் அவர்களை மன்னியாமல் இருந்தார். But when you see it, tell, oh, I have forgiven them all. நீங்கள் நேரடியாக பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லுகிறீர்கள். Then why those people came to your mind now this morning, Sunday morning? இந்த ஞாயிறு கால வேளையிலே ஏன் அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் மன்னித்திருக்கிறார்கள், ஏன் அவர்கள் மனதில் முன்பாக வருகிறார்கள்? The Lord is showing you, you must from the depth of your heart forgive them. உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் அவர்களுக்கு மன்னிக்கும்படியாகவே தேவன் அவளை உங்களுக்கு முன்பாக காண்பிக்கிறார். So many places I preach about forgiveness. நான் அநேக இடங்களில் இந்த மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை குறித்து நான் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். In one place where I was working, there was a couple. ஒரு இடத்தில் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த இடத்தில் ஒரு தம்பதிகள் இருந்தார்கள். They were not our believers, but belonged to another Pentecostal church, but I knew them. அவர்கள் நம்முடைய சபையை சேர்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் வேறொரு பெந்தகோஸ்து சபையை சேர்ந்தவர்கள், ஆனால் அவர்களை குறித்து எனக்கு நன்றாக தெரியும்.
husband and wife, they got angry and they separated. புருஷனும் மனைவிக்கும் இடையிலே கோபம் வந்து அவர்கள் 2 பேரும் பிரிந்தார்கள். And the wife was having the children, husband was staying alone in another place. மனைவி தன்னுடைய பிள்ளைகளோடு கூட வேறொரு இடத்தில் இருந்தால், புருஷன் அவர் தனியாக வேறொரு வீட்டில் வாசமாயிருந்தார். I tried to reconcile them, but they both were not willing. நான் அவர்களை ஒப்புரவாக்கும்படியாக நான் முடிந்த மட்டும் நான் பிரயாசப்பட்டேன். ஆனால் அவர்கள் 2 பேருமே அதற்கு ஒத்துழைத்து வரவில்லை. They both had very good job. அவர்கள் 2 பேருக்குமே நல்ல வேலை இருந்தது. I think the wife was working like a head nurse or some senior nurse in the hospital. நான் அந்த மனைவி குறித்து நான் நினைக்கிறேன், அவர்கள் ஒரு நல்ல பெரிய மருத்துவமனையிலே அவர்கள் ஒரு பிரதானமான ஒரு மருத்துவச்சியாக தான் அவர்கள் வேலை செய்து வந்தார்கள். But somehow they didn't want to be reconciled. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் ஒப்புரவாகும்படியாக அவர்கள் எந்த அளவுக்கும் அவர்கள் விரும்பவில்லை. They couldn't forgive one another, some small things. அவர் சில காரியங்கள் தான், ஆனால் அவர்களை மன்னித்து மறக்கும்படியாக ஒருவருக்கொருவர் விருப்பமே இல்லாமல் இருந்தார்கள். I am very sad to say. ஆனால் சொல்லும்படியாக மிகவும் நான் வெட்கப்படுகிறேன். One day the son was driving with the little sister. ஒரு நாள் அந்த அவங்களுடைய மகன் தன்னுடைய இளைய தங்கச்சியை வைத்துக் கொண்டு அந்த காரை ஓட்டிக் கொண்டு போய் கொண்டிருந்தார். Suddenly a crash and they both died. திடீரென்று ஒரு விபத்திற்குள்ளாக சிக்கி அந்த 2 பேருமே அதே இடத்தில் மரித்து விட்டார்கள். I think the son was still alive, dying, taken to the hospital. நான் நினைக்கிறேன் அந்த மகன் மரிக்கும் தருவாயில் கடைசி மூச்சு அந்த நேரத்தில் இருக்கும் பொழுது அவனை ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு போனார்கள். It was his own mother in the casualty ward looked and saw my son. அந்த இடத்திலே அந்த அந்த பிரதானமான சிகிச்சை உடனடியாக சிகிச்சை செய்யக்கூடிய அந்த இடத்திலே தன்னுடைய தாய் தான் இருந்தார்கள். அந்த மகனை கண்ட உடனே ஐயோ என்னுடைய மகனாயிற்று என்று அதிர்ச்சி விட்டார்கள். She almost fainted. உடனே அவர்கள் மயக்கமுற்று விழுந்து விட்டார்கள். Before the funeral, husband and wife, they knew this happened because we have unforgiving spirit. They got reconciled before the funeral. அந்த மரிக்கும் தருவாய் அடக்கம் பண்ணுவதற்கு முன்பதாக அவர்கள் நினைத்தார்கள், எங்கள் 2 பேருக்கும் இடையே இருக்கிற மன்னிக்க முடியாத சுவாபத்தின் நிமித்தமாக தான் இப்படிப்பட்ட பயங்கரமான பேரிழப்பு வந்திருக்கிறது. நடக்க முடிவதற்கு முன்பதாக 2 பேரும் ஒப்புரவாக வேண்டும் என்கிற சிந்தை அவர்களுக்குள்ள உண்டானது. Because of their unforgiving spirit, one day they lost both the children. அவளுடைய மன்னிக்க முடியாத சுவாபத்தின் நிமித்தம் ஒரே நாளிலே அவளுடைய 2 பிள்ளைகளையும் அவர்கள் இழந்து விட்டார்கள். Matthew chapter 18 says that if you don't forgive one another, not only you will suffer, your family will suffer. மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், மன்னிக்க முடியாத சுபாவமுடையவர்கள் நீங்கள் மாத்திரம் கஷ்டப்படுவதில்லை, உங்களுடைய முழு குடும்பமுமே வேதனைப்படக்கூடியதாய் காணப்படும். The master calls and says, bind and bring everyone and put them in prison. எஜமான் சொல்லுகிறான், அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே கட்டி கொண்டு வந்து அவர்களை காவலில் வையுங்கள். Matthew 18:25 says, but for as much as he had not to pay, his Lord commanded him to be sold and his wife and children and all that he had and payment to be made. மத்தேயு 18ஆம் அதிகாரத்துடைய 25ஆம் வசனம் சொல்லுகிறது, கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவனுடைய பெண் ஜாதியும் பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். If you do not forgive your wife and children, whole family will suffer. நீங்கள் மன்னிக்க முடியாதவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் மாத்திரமல்ல, உங்களுடைய பெண் ஜாதியும் உங்களுடைய பிள்ளைகளும் எல்லாருமே கஷ்டப்படுவார்கள். Many times I have found while dying only some people will ask forgiveness. Till that time their proud spirit will not allow them to ask forgiveness. நான் பார்த்திருக்கிறேன், அநேகர் மரணிக்கும் தருவாயில் தான் மன்னிப்பு கேட்கும்படியாக அவர்கள் துணிகிறார்கள். அதுவரை அவளுக்குள் இருக்கிற அந்த பெருமையின் சுபாவம் மன்னிக்கும்படியாக அவளுக்கு இடம் கொடுப்பதே கிடையாது. Set your life right with God today. இன்று தேவனுக்கு முன்பதாக உங்களுடைய ஜீவியத்தை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். Many young people's mind are full of filth. அநேக வாலிபருடைய மனது அசுசியினால் அசுத்தத்தினால் நிரம்பி இருக்கிறது. So much wrong things and televisions and internet and
paper and magazines, they watch and read uncontrollably and their mind become filthy. கட்டுப்படுத்த முடியாத நிலவரத்திலே எல்லா செய்தித்தாள்களும் பத்திரிகைகளும் தொலைக்காட்சியும் இன்டர்நெட்டும் இவள் எல்லாவற்றையும் பார்த்து மனது முழுவதுமாக கட்டுப்பாடு மீறி அவைகள் எல்லாம் அசுத்திப்பட்டிருக்கிறது. How do you know your mind is full of filth? உங்களுடைய மனது முழுவதுமாய் அசுசினால் நிரம்பி இருக்கிறது உங்களுக்கு எப்படி விளங்கிக் கொள்ளலாம்? You don't have any peace. உங்களுக்குள்ளே சமாதானமே இருக்காது. Even you come and sit in the meeting and hearing the sermon and singing the songs. நீங்கள் கூட்டத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு தேவனுடைய செய்தியை கேட்டு பாட்டு பாடி சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கலாம். Peace and purity, they go together. சமாதானமும் தூய்மையும் ஒன்றாக சேர்ந்துதான் போகும். Many people in the world, they don't have peace. இந்த பூமியில் அநேகர் இருக்கிறார்கள், அவர்களுக்குள்ளே சமாதானம் இல்லை. Ask them, how is their mind? Mind is filthy. அவர்களை பார்த்து கேளுங்கள், உன்னுடைய சிந்தை மனது எப்படி இருக்கு என்று கேட்டு பாருங்கள். மனது முழுவதுமாய் அசுசியினால் நிரம்பி இருக்கிறது. When your mind is filthy, you will not have peace of mind. உங்களுடைய மனதிலே அசுத்தம் முழுவதுமாய் நிரம்பி இருக்கும் என்றால் உங்களுடைய மனதிலே சமாதானமே இருக்காது. You may say, no, I don't have peace because I don't have money. நீங்கள் நினைக்கலாம், எனக்கு சமாதானம் இல்லாமல் இருப்பதற்குரிய காரணம் என்னவென்றால் எனக்கு பணம் இல்லை என்று நீங்கள் சொல்லலாம். Look at the richest people, they don't have peace. பாருங்கள், ஐஸ்வர்யவான்களை பாருங்கள், அவருடைய ஜீவிதத்தில் கூட சமாதானம் இல்லை. Oh, I don't have peace because I don't have a proper job. எனக்கு சரியான வேலை இல்லாதபடியால் தான் எனக்கு சமாதானம் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். Look at the people, those who have got very good job. Do they have any peace? பாருங்கள், நல்ல வேலை செய்கிறவர்களையும் கவனித்து பாருங்கள், அவளுக்கு சமாதானம் இல்லை. Oh, I don't have a proper house, that's why I don't have peace. நீங்கள் நினைக்கலாம், எனக்கு சரியான வீடு இல்லை, ஆகையினால் தான் எனக்கு சமாதானம் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். Look at the people, those who have got huge mansions, they don't have peace. பாருங்கள், பெரிய மாளிகை வைத்து அதில் வாசமா இருக்கலாம், பாருங்கள், அவளுக்குள்ளும் சமாதானம் இல்லை. Dear friend, your problems are not giving you trouble. Lack of peace is not because of your problem. Lack of peace is because of lack of purity of your mind. அருமையான சிநேகிதனே, உன்னுடைய சமாதானத்திற்கு குறைவு சுற்று காரியங்களில் இருக்கிற உன்னுடைய சுகமான காரியங்களில் அடங்கியிருப்பதல்ல, உனக்குள்ளே உன்னுடைய மனதிலே அசூசிகள் முழுவதுமாய் நிரம்பி இருக்கிறபடினால் மாத்திரமே. If you bring to the foot of the cross all your filthy mind and ask the blood of Jesus to wash you, you will receive perfect peace of mind. உங்களுடைய அசுசி நிறைந்த உங்களுடைய சிந்தனை முழுவதுமாக இயேசுவின் கல்வாரியினுடைய பாதத்தடியை நீங்கள் கொண்டு வருவீர்கள் என்றால், இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் உங்களுடைய சிந்தனை முழுவதுமாய் மனதை கழுகி முழுவதுமாய் சமாதானத்தினாலே உங்களை நிரப்புவார். Refuse to be defiled by this world. இந்த பூமியினாலே அசுசிப்படக்கூடிய காரியங்கள் இருந்து தப்பும்படியாக அவைகளை எதிர்த்து நிற்க வேண்டும். I hear nowadays even newspapers are full of filth. நான் இப்பொழுது கேள்விப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது வெளிவருகிற எல்லா செய்தித்தாள்களுமே அசுசியினால் அசுத்தத்தினால் நிரம்பிதான் காணப்படுகிறது. I am not against newspapers. நான் செய்தித்தாள்களுக்கு நான் எதிர்த்தவர்கள் அல்ல. But anything that is defiling your mind, you must avoid. உன்னுடைய மனதை கெடுக்கும்படியான காரியங்கள் எதுவா இருந்தாலும் அவைகளை நீங்கள் விட்டு நீங்கள் விலக வேண்டும். One look has no sin. ஒரு பார்வை பாவம் அல்ல. But the second time again looking, that is the look of sin. இரண்டாவது முறை திரும்பவும் பார்க்கிற பார்வைதான் பாவத்தின் பார்வை. Because we have got eyes, we may look at anything as we walk. நமக்கு கண்கள் இருக்கிறபடினால் நாம் நடந்து போகிற வழியிலே எல்லாவற்றையும் நாம் காண்கிறோம். But then again you look back with curiosity. Remember that second look is the look of sin. நீங்கள் வாஞ்சியோடு கூட பார்த்த காரியத்தை இரண்டாம் விசை திரும்ப பார்க்கிறீர்களே, அவைகள் தான் பாவத்தினால் உண்டாக்கப்பட்ட பாவ கண்களாய் காணப்படுகிறது. Even the desire to have a second look, there is sin inside. இரண்டாவது முறை பார்க்கும்படியாக உங்களுடைய இதயத்திற்குள் உண்டாகிற வாஞ்சை அது பாவத்தினால் உண்டாகக்கூடியதாய் காணப்படுகிறது. You are a child of the king. நீங்கள் ராஜாவுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். You are the child of the king of kings and the lord of lords and the god of gods. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் ஒவ்வொருவரும் காணப்படுகிறீர்கள். Word of God says you are a royal priesthood. வேத வசனம் சொல்கிறது நீங்கள் ராஜரீக கூட்டமாய் காணப்படுகிறீர்கள். A holy nation. பரிசுத்த ஜனம். A chosen generation. தெரிந்தெடுக்கப்பட்ட ஜாதி. Called to show forth the praises of him who has called you out of darkness
into his marvelous light. அந்தகாரத்தின் இருளில் அதிகாரத்திலிருந்து ஆச்சரியமான வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக. Do you have a zeal for holiness? பரிசுத்தத்திற்கான ஒரு வைராக்கியம் உங்களுக்குள் இருக்கிறதா? Do you pray, Lord, don't take me to heaven till the last spot from my heart is gone from me? ஆண்டவரே, என்னுடைய இதயத்தின் ஆழத்தில் இருக்கிற கடைசி அசுசமான கடைசி ஒரு புள்ளி வரை என்னுடைய ஜீவியத்திலிருந்து போகும் வரை ஆண்டவரே என்னை எடுக்க கூடாதுன்னு நீ ஜெபித்திருக்கிறாயா? There was a saint many years ago, he died in England. இங்கிலாந்து தேசத்திலே அநேக வருஷத்திற்கு முன்பாக மகிமைக்குள் பிரவேசித்த ஒரு பரிசுத்தவான் இருந்தார். His name, some of you perhaps old believers and workers may know, Pastor C.H. Joseph. அநேகர் அந்த பரிசுத்தவானை குறித்த விசுவாசிகள், பழைய விசுவாசிகள், புதிய விசுவாசிகள் அறிந்திருக்கலாம். அவருடைய பெயர் C.F. ஜோசப் என்பது. He used to say about Christian life, அவர் எப்பொழுதுமே கிறிஸ்தவ ஜீவியத்தை குறித்து அவர் சொல்லுவார், that Christ-like character, கிறிஸ்துவை போன்ற கிறிஸ்துவாகவே இருக்கக்கூடிய சுபாவம், transparent character, பளிங்கு கொப்பான சுபாவம். He lived that life. அவர் அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை அவர் இந்த பூமியில செய்தார். Before he died, what he did was he knelt down on the floor, raised the hand to heaven and prayed, and then he slept in the Lord. அவர் மரிப்பதற்கு முன்பாக அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவர் முழங்கால் படியிட்டு தன்னுடைய கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி அவர் ஜெபித்துக் கொண்டு அதற்கு பிறகுதான் மகிமைக்குள்ளே பிரவேசித்தார். Your death will show the life you lived on earth. உன்னுடைய மரணமானது இந்த பூமியில நீ எப்படி ஜீவித்தாய் என்பதை அது காண்பிக்கக்கூடியதாய் காணப்படும். While you are living on earth, you can pretend to be a holy, humble person. இந்த பூமியில நீ ஜீவிக்கும் பொழுது ஒரு பரிசுத்தமான ஆளை போல, தாழ்மையான ஆளை போல நீ நடித்துக் கொண்டிருக்கலாம். But listen, when you die, you cannot pretend. ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் கவனியுங்கள், கேளுங்கள். மரிக்கும் பொழுது யாரும் நடித்து காட்ட முடியாது. Nobody can pretend while dying. மரிக்கும் பொழுது ஒருவருமே நடிக்கவே முடியாது. Our real character or color will be revealed that time. நம்முடைய சுயமான ரூபம், சுய நிறம், சுய சுபாவம் அந்த நேரத்தில் வெளிப்படும். Therefore, beloved ones, we must love a spotless, pure life. ஆகையினால் பிரியமானவர்களே, எந்த விதமான கரைத்துறை இல்லாத, அந்த புள்ளி கூட இல்லாத ஒரு சுத்தமான ஒரு ஜீவியத்தை நாம் மிகவும் அதிகமாய் விரும்புவோமாக. Examine your life. Is there anyone in your own family you have to forgive? உங்களுடைய சொந்த குடும்பத்திலேயே நீங்கள் மன்னிக்கும்படியாக யாராவது இருக்கிறார்களா என்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். Outside you may say, I have forgiven. Deep inside there could be a grudge. நீங்கள் புறம்பாக எல்லாவற்றையும் மன்னித்து விட்டேன் என்று சொல்லலாம், ஆனால் உங்களுடைய இதயத்தினுடைய ஆழத்திலே பகை உணர்வு இருக்கக்கூடும். If you are really forgiven that person, நீங்கள் அந்த நபரை உண்மையாகவே மன்னித்திருப்பீர்கள் என்றால், you will know that from Psalm 35, this is the real proof whether you have forgiven someone truly. Chapter 35, I will read verse 12, 13 and 14. சங்கீதம் 35ஆம் சங்கீதம் 12-13 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 12-13-14 வசனங்களை வாசிக்கிறேன். இதிலிருந்து நீங்கள் ஒரு நபரை முற்றிலுமாய் மன்னித்திருக்கிறீர்களா இல்லையா என்பது நீங்கள் இதிலிருந்து நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். படிங்க. நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள், என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள். அவர்கள் வியாதியா இருந்தபோது ரெட்டு என் உடுப்பா இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். தாய்க்காக துக்கிக்கிறவனை போல் துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன். This is the real proof whether you have forgiven your enemies. இதுதான் உங்களுடைய சத்துருக்களை உண்மையாகவே மன்னித்திருக்கிறா என்பதற்கு அத்தாட்சியா இருக்கிறது. What does the psalmist say here? இங்கு சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? When my enemies were sick, என்னுடைய சத்துரு வியாதியா இருந்த பொழுது, the people who hated me when they became sick, என்னை பகைத்தவர்கள் பலவீனமா வியாதியா இருந்த பொழுது, I fasted and prayed for them as if I am fasting and praying for my mother who is sick. என்னுடைய தாய் எவ்விதமாய் பலவீனமாய் இருக்கும் பொழுது நான் உபவாசித்து ஜெபிப்பேனோ அதே போல அவர்களுக்காக நான் ஜெபித்தேன்.
You know, you may not love anybody more than your mother, isn't it? நீங்கள் உங்களுடைய தாயை பார்க்கலும் வேற யாரையுமே நீங்கள் அதிகமாக நேசிக்க மாட்டீர்கள் அல்லவா? See what the psalmist says. The real forgiveness and love here we find in this text. இந்த நாம் வாசித்த பதத்தில் உண்மையான மன்னிப்பு, உண்மையான அன்பும் என்ன என்று நாம் விளங்கிக் கொள்கிறோம். Those who hated me when they became sick, என்னை பகைத்தவர்கள் வியாதியா இருந்த பொழுது I fasted and prayed for them. நான் அவர்களுக்காக உபவாசித்து ஜெபித்தேன். Like one who is fasting and praying for his own mother who was sick. தாய்க்காக துக்கித்து நடக்கிறவனு போல நான் அவர்களுக்காக நான் மிகவும் உபவாசித்து ஜெபித்தேன். I ask you, have you done like that? நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், இதே போல உங்களுடைய சத்துருக்கள் நீங்கள் செய்திருக்கிறீர்களா? People who are hating you when they became sick, உங்களை பகைக்கிறவர்கள் வியாதியா இருந்த பொழுது have you fasted and prayed and cried like you are praying for your own mother? உங்களுடைய சொந்த தாய்க்கு நீங்கள் அழுது துக்கித்து நீங்கள் ஜெபிக்கிறது போல அவர்கள் பலவீனமா வியாதியா இருக்கும்போது அவர்களுக்காக உபவாசித்து நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்களா? Maybe some of you have. May I tell you some of you what you had done when your enemies became sick? உங்களுடைய சத்துருக்கள் வியாதியா இருக்கும் பொழுது நீங்கள் உங்களில் சிலர் என்ன செய்திருப்பீர்கள் தெரியுமா? Thank you, Lord. He is learning a lesson now. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இப்பொழுதாவது நல்ல பாடம் படிக்கட்டும். He hated me. Now God is teaching a lesson. அவன் என்னை பகைத்தான், இப்பொழுது கர்த்தராகவே பார்த்து நல்ல பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். Lord, teach him some more. ஆனால் ஆண்டவரே இன்னும் நல்ல கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. Let him suffer little more. இன்னும் அதிகமாக அவன் பாடுபடட்டும். Amen. In Africa there was a Christian. ஆப்பிரிக்கா தேசத்திலே ஒரு கிறிஸ்தவர் இருந்தார். And he lived in a round, small, thatched hut. அவர் ஒரு வட்டமான ஒரு சிறிய ஒரு அந்த கூடாரமா அந்த குடிசையிலே அவர் வாசமாயிருந்தார். Next door there was a witchcraft doctor living. அந்த வீட்டுக்கு அடுத்த வாசல் மந்திரவாதம் செய்யக்கூடியவருடைய வாசலா வீடாயிருந்தது. That witch doctor was angry with the Christian. அந்த மந்திரவாதம் செய்கிறவர் இந்த கிறிஸ்தவரை பார்த்து மிகவும் கோபப்பட்டார். He did so many things to kill him, but none of them worked. அந்த கிறிஸ்தவரை கொல்லும்படியாக தன்னால் முடிந்தவரை எல்லாவற்றையும் செய்து பார்த்தார், ஆனால் ஒரு காரியமும் பலிக்கவில்லை. I tell you, if you live a clean life, no witchcraft can affect you. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு தூய்மையான ஒரு ஜீவியத்தை நீங்கள் செய்வீர்கள் என்றால் எந்த காரியமும் உங்களை பாதிக்கவே பாதிக்காது. If you are a child of God, blood of Jesus will be all around you. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்றால் இயேசுவின் இரத்தம் உங்களை சுற்றிலுமாய் ஒரு மதிலாய் இருந்து காக்கும். You don't need to be afraid of the devil. Devil will be afraid of you. பிசாசை கண்டு நீங்கள் பயப்பட அவசியமில்லை, உங்களை கண்டு பிசாசு பயப்படுவான். And finally, a number of times, although the witch doctor tried to kill him with his magic, nothing worked. So for one day, he set fire to the heart of the Christian. கடைசியாக தன்னால் முடிந்தவரை இந்த மந்திரவாதம் செய்யக்கூடியவர் பல விதத்திலே தன்னால் அவரை கொல்லும்படியாக பிரயாசப்பட்டார். எதிலுமே பலனில்லாதபடியினால் கடைசியாக அந்த குடிசையை அவர் கொளுத்தி விட்டார். But thank God, the Christian saw that and he put out the fire. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் திடீரென்று தன்னுடைய குடிசை தீப்பற்றி எடுக்கிறதை பார்த்து உடனே தண்ணீர் ஊற்றி அதை அணைத்து விட்டார். Second time again, one day the witch doctor set fire to the hut. இரண்டாம் முறை திரும்பவும் அந்த மந்திரவாதி செய்யக்கூடியவர் திரும்பவும் அந்த குடிசையில் தீ வைத்து விட்டார். Second time also the Christian put out the fire. இரண்டாம் முறை கூட அந்த கிறிஸ்தவன் அந்த தன்னுடைய கூடாரத்தில் இருந்து கொண்டிருந்த அந்த நெருப்பை அணைத்து விட்டார். And one day, third time, again that witch doctor set fire to his hut. மூன்றாம் முறை திரும்பவும் அந்த மருத்துவர் அந்த மந்திரவாதி திரும்பவும் மூன்றாம் விஷயம் அந்த கூடாரத்திலே அவர் நெருப்பு வைத்து விட்டார். This time something happened. இந்த நேரத்தில் வித்தியாசமான ஒரு காரியம் நடந்தது. Wind was blowing. அப்பொழுது காற்று பலமாய் அடித்துக் கொண்டிருந்தது. Wind took the fire into the hut of that witch doctor and that also started burning. இந்த கிறிஸ்துவனுடைய கூடாரத்தில் இருந்து கொண்டிருந்த அந்த அக்கினி அந்த காற்றானது அடித்துக் கொண்டு போய் அந்த மந்திரவாதியினுடைய வீட்டிலும் போய் அந்த நெருப்பு திரும்ப அவருடைய வீடும் பற்றி எரிய ஆரம்பித்தது. Can you guess what that Christian did?
அந்த கிறிஸ்தவர் என்ன செய்திருப்பார் என்று நீங்கள் யூகிக்க முடியுமா? If you were there, what will you do? Tell me. நீங்கள் அந்த ஆளாய் இருந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள்? You don't need to tell. We all know what we will say. நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள் என்று நாங்கள் இப்ப சொல்ல அவசியம் இல்லை. But the Christian, what he did, you know. ஆனால் கிறிஸ்தவன் என்ன செய்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? He put out the fire of the witch doctor and put out the fire of his house. முதலில் அவர் போய் மந்திரவாதியினுடைய வீட்டை முதலாவது அணைத்து விட்டு அதற்கு பிறகு வந்து தன்னுடைய கூடாரத்தில் இருந்த நெருப்பு அணைத்தார். This really touched the witch doctor. இந்த சம்பவம் அந்த மந்திரவாதி உண்மையாகவே தொட்டது. He thought, I am trying to kill him. I am trying to destroy his house. நான் அவரை கொல்லும்படியாக அவர் வீட்டை அழிக்கும்படியாகவே நான் இத்தனை காலம் பிரயாசப்பட்டு வந்தேன். Now, what did he do for me? பாருங்கள், இப்பொழுது அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார் என்று பாருங்கள். That day, the witch doctor accepted Christ. அந்த நாளிலே அந்த மந்திரவாதி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். And he went to church where the Christian went. அந்த கிறிஸ்தவர் எந்த ஆலயத்திற்கு போகிறாரோ அதே ஆலயத்திற்கு அந்த மந்திரவாதியும் கடந்து செல்ல ஆரம்பித்தார். Now, you didn't tell. If you were there, what would you do? இப்பொழுது நீங்கள் அந்த இடத்தில் இருந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள்? God is good. ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லியிருப்பீர்கள். God is righteous. தேவன் நீதியுள்ளவர் என்று சொல்லியிருப்பீர்கள். God is judging the witch doctor for what he had done against me. அவர் எனக்கு விரோதமாக என்ன செய்தாரோ அதற்கேற்ற விதத்தில் தேவனாகவே பார்த்த அந்த மந்திரவாதியை அவர் நியாயந்திருக்கிறார். Let the house burn down. இன்னும் அந்த நேர வீடு முழுவதுமா எரிந்து கீழே சாம்பலாய் விழட்டும். Amen. Beloved ones, we need a Christ-like forgiving spirit. பிரியமானவர்களே, கிறிஸ்து எவ்விதமாக மன்னித்தாரோ அதே போல மன்னிக்கக்கூடிய சுபாவம் நமக்கும் தேவை. If our neighbors are not coming to Christ, don't blame them. We have not shown Christ through our character. நம்முடைய சகவாசிகள் நமக்கு வீட்டுக்கு சுற்றிலுமாய் இருக்கிறவர்கள் இன்னும் கிறிஸ்துவுக்கு சமீபமாய் வரவில்லை, அதற்கு அவர்கள் குற்றவாளிகள் அல்ல, நாம் தான் கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் இன்னும் நாம் வெளிப்படுத்தவில்லை. Don't blame the people in Vellore if they don't come to church. வெள்ளூரில் இருக்கிறவர்கள் சபை ஆராதனைக்கு வராதபடினால் அவர்களை நாம் குற்றம் சொல்லக்கூடாது. Let us blame ourselves. நாம் நம்மையே குற்றம் சொல்ல வேண்டும். We have not shown Christ to them. அவர்களுக்கு கிறிஸ்துவை நாம் இன்னும் வெளிப்படுத்தி காண்பிக்கவில்லை. People, they are fed up hearing preaching. இங்கு கேட்கிற இந்த பிரசங்கத்திலே அவர்கள் எல்லாரும் கேட்டு மிகவும் சலித்திருக்கிறார்கள். They want a group of people showing Christ through their character. தங்களுடைய சுபாவத்தின் மூலமாய் கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டத்தை தான் புறஜாதிகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். We must show the love of Christ through our character. நம்முடைய சுபாவத்தின் மூலமாக கிறிஸ்துவுடைய அன்பை மற்றவர்களுக்கு நாம் காண்பிக்க வேண்டும். Beloved ones, that forgiving love should start deep from my heart and your heart. அருமையானவர்களே, மன்னிக்கக்கூடிய சுபாவமானது இருதயத்தின் ஆழத்திலிருந்து முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் அது துவங்க வேண்டும். When we learn to forgive, all other sins flee from us. நாம் மன்னிக்க ஆரம்பித்தால் எல்லா விதமான பாவமான காரியங்கள் நம்மை விட்டு போய்கொண்டே பறந்து கொண்டே இருக்கும். Because forgiving is one of the foundations in Christian life. மன்னிப்பு என்பது இந்த ஒரு அஸ்திவாரமாக ஒரு கிறிஸ்துவனுடைய ஜீவியத்தில் காணப்படுகிறது. One of our believers had a shoe shop. நம்முடைய விசுவாசியில் ஒருவர் பாதரட்சைகள் செருப்பு கடை வைத்திருந்தார். And he felt sorry for an orphan boy and got him, trained him in the shoe business. அவர் ஒரு அனாதையான ஒரு பையனை பார்த்து அவன் மேல் பரிதாபப்பட்டு அவனை அழைத்து கொண்டு வந்து அவனை தன்னுடைய அந்த ஷூ கடையில வைத்து அவனுக்கு அந்த பிசினஸ் அவனுக்கு பயிற்சி கொடுத்தார். And when he grew up and learned the business, அவன் வளர்ந்து அந்த தொழில் வியாபாரத்தை அவன் கற்றுக்கொண்ட பிறகு one fine day, lo and behold, opposite his shoe shop, he opened a shoe shop. மிகவும் குறித்த நாட்களுக்குள்ளாக அவன் அந்த கடைக்கு தன்னுடைய எஜமானுடைய கடைக்கு நேர முன்பதாகவே வேறொரு அந்த செருப்பு பாதரட்சை கடை அவன் துவங்கி விட்டான். That night when our believer went home, அந்த ராத்திரியிலே அந்த விசுவாசி தன்னுடைய வீட்டுக்கு கடந்து போனார். For the family prayers, you know what was the first subject he told to pray? தன்னுடைய குடும்ப ஜெபத்தில் ஜெபிக்கும்படியாக முதலாவது அவர் சொன்ன ஜெப குறிப்பு என்ன தெரியுமா? Pray for that young man. He also has got a family. Pray that God may bless his business. அந்த வாலிப சகோதரன் அவருக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது.
அவருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க, அவர் செய்கிற தொழிலையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக நாம் குடும்பமாய் சேர்ந்து ஜெபிக்கலாம் என்று சொன்னார். Because he prayed like that, you know what happened? அவர் இவ்விதமாக ஜெபித்தபடினால் என்ன சம்பவித்தது தெரியுமா? God started blessing our believer more than before. நம்முடைய விசுவாசி அவர் வைத்திருந்த கடை முன்பு பார்க்கலும் அதிகமாய் தேவன் ஆசீர்வதிக்க துவங்கி விட்டார். ஆஹா இயேசுவின் மாறான்பிலே அதின் இன்பத்தை சொல்லாகுமா, ஆஹா இயேசுவின் மாறான்பிலே அதின் இன்பத்தை சொல்லாகுமா, அது தூய தேவ அன்பே எங்கள் உள்ளத்தில் தாங்கும் அன்பே, அது தூய தேவ அன்பே எங்கள் உள்ளத்தில் தாங்கும் அன்பே. Dear child of God, பிரியமான தேவனுடைய பிள்ளையே, I don't want to preach too long. நான் அதிக நேரமாய் பிரசங்கிக்க நான் விரும்பவில்லை. Our TPM church has lot of good doctrines. நம்முடைய டிபிஎம் சபைக்கு அநேக நல்ல சத்தியங்கள் தெரியும். I am ashamed to say with tears, but many of us, we don't have the life of Christ. ஆனால் நான் கண்ணீரோடு மிகுந்த வேதனையோடு துக்கத்தோடு வெட்கத்தோடு நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துடைய சுபாவங்கள் எத்தனையோ பேருக்குள் இல்லை. Every year we have so many conventions, that is good. ஒவ்வொரு வருஷத்திலும் பல இடங்களில் பல கன்வென்ஷன்கள் நடக்கிறது எல்லாம் நல்லதுதான். But it is time for us to show Christ to this ungodly world. இந்த தேவனே அற்ற இந்த உலகத்திலே கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். People cannot see Christ, but they can see us. Let us show Christ through our life. ஜனங்கள் நேரடியாகவே கிறிஸ்துவை காண முடியாது. நம் மூலமாக நம்முடைய சுவாபத்தின் மூலமாக ஜனங்கள் கிறிஸ்துவை காணலாம். People may not be reading Bible, ஜனங்கள் வேதத்தை வாசிக்காமல் இருக்கலாம். but they are reading our life. ஆனால் அவர்களோ நம்முடைய ஜீவியத்தை நிருபங்களாக வாசிக்கிறார்கள். Let our life become a Bible readable to all. நம்முடைய ஜீவியமானது ஒரு வேதமாக மற்றவர்கள் வாசிக்க கூடியதாக புறஜாதிகளுக்கு காணப்படுவதாக. Before I close, let me say one more matter and close my words. நான் முடிப்பதற்கு முன்பதாக வேறொரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். Suppose you keep some sin in your life till the moment of your death. உங்களுடைய மரணம் வரை உங்களுடைய ஜீவியத்திற்குள் ஏதாவது பாவங்களை நீங்கள் ஒளித்து வைத்திருப்பீர்கள் என்றால், there are some sins you never repented, confessed, brought out and renounced. உங்களுடைய ஜீவியத்தில் சில பாவங்கள் நீங்கள் அறிக்கை செய்யாமல் வெளியே கொண்டு வராமல் அவைகள் எல்லாவற்றையும் விட்டு விடாமல் உங்களை தூய்மைப்படுத்த முடியாமல் சில பாவங்கள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். At the time of death, you know what will happen. உங்களுடைய மரண நேரத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? These sins will not remain sins. இந்த பாவங்கள் பாவங்களாகவே காணப்படாது. These sins will become stings to sting your soul, spirit and body. இந்த பாவங்கள் எல்லாம் ஒரு கூராக மாறி உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை முற்றிலுமாய் குத்தக்கூடிய கூராக மாறிவிடும். If you have hidden 10 sins in your life, உங்களுடைய ஜீவித்திற்குள்ளே 10 பாவங்கள் மறைந்திருக்கும் என்றால், those 10 sins at the time of death will not remain as sins. They will become stings to sting your spirit, soul and body. நீங்கள் மரிக்கும் நேரத்தில் அந்த பாவங்கள் பாவங்களாகவே இருக்காது. உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை குத்தக்கூடிய முள்ளுகளாக, கூராக அது மாறிவிடும். Where do we read that? இதை குறித்து நாம் எங்கு வாசிக்கிறோம்? 1 Corinthians 15:55 and 56. முதலாம் கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55 56 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். மரணமே, Where is thy sting, O grave, where is thy victory? The sting of death is sin, and the strength of sin is the law. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். The sting of death is sin. மரணத்தின் கூர் பாவம். The sting of death is sin. மரணத்தினுடைய கூர் பாவமாயிருக்கிறது. So your sin will become a sting at the time of death. இதிலிருந்து விலகிக் கொள்கிறோம், உங்களுடைய பாவமானது உங்களுடைய மரண நேரத்தில் ஒரு கூராக மாறிவிடும். That is why some people while dying that moment had terrible tormenting
pain of hell. ஆகையினால் தான் பலர் மரிக்கும் நேரத்திலே மிகுந்த வேதனை, நரக வேதனையை அவர்கள் அனுபவிக்கக்கூடியவர்களாய் மாறி விடுகிறார்கள். For a saint, while dying, the last moment, there will be no pain. பரிசுத்தவான் மரிக்கும் பொழுது அந்த கடைசி நேரத்திலே அவனுக்கு எந்த விதமான வேதனையுமே இருக்காது. Saints may have sickness and weaknesses. பரிசுத்தவான்களுக்கு கூட சில பலவீனங்கள், வியாதிகள் வரக்கூடும். Pastor Don was dying in last August 19. கடந்த ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி பாஸ்டர் டான் அவர்கள் மகிமைக்குள் பிரவேசித்தார். Before dying repeatedly he told, I have no pain, I have no pain, I have no pain. அவர் மரிப்பதற்கு முன்பதாக திரும்பவும் அவர் சொன்னார், எனக்கு வேதனையே இல்லை, எனக்கு வேதனையே இல்லை என்று சொல்லிக் கொண்டே இருந்தார். Death is swallowed up in victory. மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. Death means all the fear of death, the pain of death, all are swallowed up in victory. மரணம் என்று சொல்லும் பொழுது எல்லா விதமான பயத்தினுடைய, எல்லா விதமான பாவத்தினுடைய எல்லா காரியங்களும் ஜெயமாக அது விழுங்கப்படுகிறது. Dear child of God, அருமையான தேவனுடைய பிள்ளையே, let me close my words. நான் என்னுடைய வார்த்தையில நான் முடிக்கிறேன். It is not worth hiding any sin in your life. உன்னுடைய ஜீவியத்தில் மறைத்து வைக்கக்கூடிய காரியங்கள் எந்த விதத்திலும் உனக்கு லாபகரமாய் காணப்படுகிறதில்லை. At the time of death, they will become sting and will be giving stings, bringing great pain into your spirit, soul and body. நீ மரிக்கும் நேரத்தில் ஒவ்வொரு பாவங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திற்கு குத்தும்படியாக, உன்னை வேதனைப்படுத்தும்படியாக கூறுகளாய் அவைகள் மாறிவிடுகிறது. Today, make a decision to give up that sin. இன்று உனக்குள் இருக்கிற அந்த பாவத்தை விட்டுவிடும்படியாக ஒரு தீர்மானம் எடுப்பாயாக. Make sure your heart and my heart is pure and clean. எங்களுடைய இருதயம் எல்லாம் தேவனுக்கு முன்பாக சுத்தமாக, பளிங்கு போல தூய்மையாய் மாறுவதாக. If you are not fasted and prayed to bless your enemies, one day you do that. இதுவரை உங்களுடைய சத்துருக்களுக்காக அவளை ஆசீர்வதிக்கும்படியாக உபவாசித்து ஜெபிக்காமல் இருந்திருப்பீர்கள் என்றால் இனியாவது அப்படி செய்யுங்கள். Decide to forgive and love your enemies. உங்களுடைய சத்துருக்களை மன்னிக்கும்படியாகவும் அவளை நேசிக்கும்படியாக ஒரு தீர்மானம் எடுங்கள். Then God will richly bless you. அப்படி என்றால் தேவன் ஐஸ்வரியமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். Any sin, if you have to confess to your wife, you confess it to the wife. உங்களுடைய மனைவியிடத்தில் ஏதாவது பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டியது இருந்தால் அதை மனைவியிடத்தில் அறிக்கை செய்யுங்கள். If you have any sin to confess to the husband, you do that. உங்களுடைய புருஷனிடத்தில் ஏதாவது அறிக்கை செய்ய வேண்டியது இருந்தால் மனைவி அதை அறிக்கை செய்யுங்கள். If you have any sin to confess to your elder servants of God, go and confess that. மூத்த ஊழியர்களிடத்தில் ஏதாவது அறிக்கை செய்ய வேண்டியது இருக்கும் என்றால் நீங்கள் போய் அறிக்கை செய்யுங்கள். Let our heart be full of forgiveness and love. அப்படி என்றால் நம்முடைய இருதயம் முழுவதுமாய் மன்னிப்பினாலே, அன்பினால் நிரப்பப்படும். All the way to heaven is heaven. அந்த பரலோகத்துடைய அந்த வழி பரலோகமாகவே காணப்படுகிறது. Our life on earth will become heaven. நம்முடைய இந்த பூமிக்குரிய ஜீவியமே ஒரு பரலோகமாகவே காணப்படுகிறது. Money will not give heaven. பணம் பரலோகத்தை உங்களுக்கு கொடுக்காது. House will not give you heaven. வீடு உங்களுக்கு பரலோகத்தை கொடுக்காது. Car will not give you heaven. உங்களுக்கு இருக்கிற வாகனம் பரலோகத்தை உங்களுக்கு கொடுக்காது. Greatness in the world will not give you heaven. இந்த பூமியில இருக்கிற உங்களுக்கு மேன்மையான பெருமையான காரியங்கள் பரலோகத்தை உங்களுக்கு கொடுக்காது. Only Jesus can give it. இயேசு மாத்திரமே உங்களுக்கு பரலோகத்தை கொடுக்க முடியும். Give your life fully to Jesus. உங்களுடைய ஜீவியத்தை முற்றிலுமாக இயேசுவுக்கு அர்ப்பணியுங்கள். Love a pure life. ஒரு சுத்தமான ஒரு ஜீவியத்தை நேசியுங்கள். And let the purity of thoughts and words and deeds fill our life. நம்முடைய மனது, கிரியை, நடக்க எல்லாவற்றையும் ஒரு தூய்மை, ஒரு பரிசுத்தம் நிரப்பட்டும். Before Jesus comes, if we have to die, let not any sting our spirit, soul and body. இயேசு வருவதற்கு முன்பதாக நாம் மரிக்க வேண்டும் என்றால், மரிக்க நேரிட்டால் எந்த பாவமும் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒரு கூரை போல இருந்து குத்த வேண்டாம். If we live a clean life, நாம் ஒரு சுத்தமான ஒரு ஜீவியத்தை செய்தால், Word of God says at the time of death we receive a grace. வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மரிக்கும் நேரத்தில் உங்களுக்கு ஒரு கிருபை கிடைக்கும். In Hebrews chapter 2 verse 9 says, by the grace of God Jesus tasted death. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவ கிருபையினாலே ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Grace of God while dying. நாம் மரிக்கும் பொழுது கூட தேவ கிருபை நம்மை சந்திக்கும். Today if we live in the grace of God, இப்பொழுது நாம் தேவ கிருபையினால் நாம் ஜீவிக்கிறோம். while dying also we love the grace of God. நாம் மரிக்கும் பொழுது கூட தேவனுடைய கிருபை நம்மை சந்திக்கும். When Jesus comes, there will be a grace that will change
our vile body into a glorious body. இயேசு வெளிப்படும்போது ஒரு கிருபை வெளிப்பட்டு நம்முடைய அழிவுக்குரிய இந்த சரீரத்தை மகிமையுள்ளதாக கனமுள்ளதாய் மாற்றிவிடும். May the Lord bless us. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கல்வாரியின் அன்பின் வெள்ளமே கரை புரண்டு ஓடுதென்னிலே கல்வாரியின் அன்பின் வெள்ளமே கரை புரண்டு ஓடுதென்னிலே கல் நெஞ்சையும் நொறுக்கி உருவாக்கிடும் நல் நதியாய் பாயுதென்னிலே Hallelujah. 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 Oh, amen, 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 amen.
Hallelujah, hallelujah. Shall we all stand up? I really believe the grace of God is here. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். தேவனுடைய கிருபை இங்க இருப்பதை நான் உணர்கிறேன். Oh, even the last moment, dying moment, that grace will come upon us. நாம் மரிக்கும் பொழுது அந்த கடைசி நேரத்தில் கூட தேவனுடைய கிருபை நம்மேல் வரும். By the grace of God we can forgive others. தேவனுடைய கிருபையினாலே நாம் ஒவ்வொருவரை நாம் மன்னிப்போம். By the grace of God we can live an overcoming holy life. தேவனுடைய கிருபையினால் முற்றும் ஜெயம் கொண்டதான ஒரு ஜெய ஜீவியத்தை நாம் செய்வோம். By the grace of God we can taste death like honey. தேவனுடைய கிருபையினால் நம்முடைய மரணத்தை நாம் ஒரு தேனை ருசி பார்ப்பதை போல நாம் ருசி பார்ப்போம். All be filled with the grace of God. நாம் எல்லாரும் தேவனுடைய கிருபையினால் நிரப்பப்படுவோமாக. All be filled with the grace of God. தேவனுடைய கிருபையினால் நாம் ஒவ்வொருவரும் நிரப்பப்படுவோமாக. Hallelujah. 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 Amen. Praise Thee, praise Thee. Hallelujah. 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 Praise Thee, praise Thee, praise Thee, praise Thee, praise Thee. Oh, Ramdara, Rigadam Sikkadamdara, Shanamdara. Rigadirab Sikkadamdara, Shanamdara, Rigada. Hallelujah. 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 Praise the Lord. 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 Dirab Sikkadamdara, Dirab Sikkadamdara. Hallelujah. 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 Amen. Praise Thee. Praise Thee. Praise Thee. Praise Thee. Hallelujah, 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 hallelujah. Praise Thee, 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 praise Thee. Hallelujah, 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 hallelujah. By the grace of God we can live a holy life. தேவனுடைய கிருபையினால் நாம் ஒரு பரிசுத்த ஜீவியத்தை செய்யலாம். By the grace of God we can forgive and love our enemies. தேவனுடைய கிருபையினால் நம்முடைய சத்துருவை மன்னித்து நம்மால் சிநேகிக்க முடியும். By the grace of God our end can become better than our beginning. தேவனுடைய கிருபையினால் நம்முடைய முடிவு நம்முடைய ஆரம்பத்தை பார்க்கலும் சிறந்ததாக இருக்கும். Believe in the grace of God. தேவனுடைய கிருபையின் மேல் நீங்கள் விசுவாசியுங்கள். Believe in the grace of God. தேவனுடைய கிருபையை விசுவாசியுங்கள். Hallelujah. கிருபையே பெருகுதே என்று பாய்ந்திடும் என்னெல்லாம் நன்றியால் பொங்கி வழியுது என்னை இன்பக்கவிலே என்னெல்லாம் நன்றியால் பொங்கி வழியுது என்னை இன்பக்கவிலே பொங்கி வலியுது என்னையும் பாக்கியமிது என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வலியுது என்னையும் பாக்கியமிது என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வலியுது என்னையும் பாக்கியமிது என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வலியுது என்னையும் பாக்கியமிது
என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுது என்ன என் பாக்கியமிதே 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 Amen, 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 amen. Praise Ye, praise Ye, praise Ye, praise Ye. Ula tikramdara, shanamdara, nigga. Amen, 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 amen. Ula tikramdara, tiradara, shanamdara. Amen, 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 amen. Urab dikkaram, irab dikkaram dera. Amen, 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 amen. Dear child of God, open your heart and open your mouth. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய இருதயத்தையும் உன்னுடைய வாயும் நீ தீர. As you worship and praise God, தேவனை நீ ஆராதித்து துதித்துக் கொண்டிருக்கிற வேளையில் God will grant the desire of your heart. உன்னுடைய இருதயத்தின் வாஞ்சையை தேவன் உனக்கு அருளி செய்வார். He will not fail you. அவர் உன்னை கைவிடுவதில்லை. He will not forsake you. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. Oh, Ramdara, Ramdara, Shanamdara. Hallelujah, hallelujah, hallelujah. மகிமையினாவியினால் மனிதரை மாற்றுவதோ மகிமையோடு
up in victory. மரணம் ஜெயத்தினால் விழுங்கப்பட்டது. Let's praise God for death is swallowed up in victory. ஜெயத்தினால் மரணம் விழுங்கப்பட்டபடினால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. 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 Our end is going to be better and glorious than the beginning. For that believing, let us raise our hands, raise our voices, raise our hearts and praise God. நம்முடைய ஆரம்பத்தை பார்க்கிலும் நம்முடைய முடிவு சிறந்ததாயும் மகிமுள்ளதாயும் இருக்க போகிறது. அதை நாம் விசுவாசித்து நம்முடைய கரங்களை உயர்த்தி, நம்முடைய இருதயத்தை உயர்த்தி, நம்முடைய சத்தத்தை உயர்த்தி, நம்முடைய தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. 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 ஜெபம் பண்ணுவோம். உங்களை நேசிக்கிற அருமையான நல்ல இயேசுவே, இந்த கால நேரத்தில் கர்த்தாவே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கவும், அது எங்களுடைய ஆத்மாவுக்கு ஆவிக்கும் கர்த்தாவே மனரண்யமா இருக்கவும் தந்த நல்ல ஆலோசனைகளுக்காக மக சோத்திரம். கர்த்தாவே, ஒரு காலத்தில் அக்கிரமத்தினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாகவும் ஒருவர் பயக்கிறவர்களாகவும் விரோதிக்கிறவர்களாகவும் தேவனுடைய சத்துருகளாக இருந்த எங்களை முடிவெளியேறப்பட்ட ரத்தத்தினால மீட்டு கழி எங்களை சுத்திகரித்து எங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாம் கர்த்தாவே நீர் மன்னித்து எங்களை நீதிமானாக்கிற தேவனுக்காக மக சோத்திரம். சுவாமி கர்த்தாவே, நாங்கள் நீதியை பெற்றது போல மற்றவர்களுக்கு நீதியை கொடுக்கத்தக்கதான முறையில் கர்த்தாவே நீர் எங்களுக்கு மன்னித்தது போல நாங்களும் கர்த்தாவே கிறிஸ்துக்குள் எல்லாவற்றையும் மன்னிக்கத்தக்கதான முறையில் ஒரு நல்ல இதயத்தை அடியாருக்கு தந்திருக்க தயவுக்காம சோத்திர கர்த்தாவே. அப்படிப்பட்ட இதயத்தில் நம்முடைய தெய்வீக சுபாவங்களை உருவாக்கி கர்த்தாவே, நாங்கள் மரண நாள் அது ஒரு ஜெயமான நாளாக மனரம்யமான நாளாக காணப்படத்தக்கதான முறையில் நீர் நல்ல ஆலோசனை மூலம் நடத்தி வர தயவுக்காம சோத்திரம். கர்த்தாவே, எத்தனையோ தரங்கள்ல இந்த இலக்குக்கு அந்நியமான சில எண்ணங்கள் தோற்றங்கள் உணர்ச்சிகள் வந்ததுண்டு. அவைகளெல்லாம் இந்த நேரத்தில் நீ உணர்த்தினதுக்காக சோத்திரம். அவைகளெல்லாம் மன்னித்ததுக்காக சோத்திரம். மன்னிப்பு கேட்கத்தக்கதான ஒரு மனத்தாழ்மை இதயத்தை நீ கொடுத்ததற்காக சோத்திரம். மற்றவர்களுக்கு மன்னிக்கத்தக்கதான ஒரு அக்கிரமத்தை சுமக்கத்தக்கதான ஒரு தாழ்மை நீ இந்த நேரத்தில் நீ கட்டளையிட்டதுக்காக சோத்திரம். இந்த ஹாலை விட்டு கர்த்தாவே வெளியே போகும்போது கர்த்தாவே எல்லா மனுஷரின் சிநேகராகவும் கர்த்தாவே தேவதூரை போல காணத்தக்கதான முறையில் ஒரு சுத்தமுள்ள இதயத்தோடு ஒரு தூய்மையான மனச்சாட்சியோடு போக நீ உதவி செய்யும் சுவாமி. உம்முடைய ரத்தத்துக்கு வல்லம் உண்டு கர்த்தாவே, உம்முடைய மரணத்துக்கு வல்லம் உண்டு கர்த்தாவே. சகல அந்தகாரத்துடைய வல்லமேடும் மன்னிக்காத கொடிய வஞ்சகங்களையும் அகற்றி சுத்திகரிக்க நீ வல்லமுள்ள தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. அதுக்கேற்றவாறு பரிசுத்தத்தோடு தூய்மையோடு இந்த இடத்தை விட்டு கடந்து போக நீ உதவி செய்யும். இந்த இடத்துல யார் யார் என்னென்ன தீர்மானம் செய்தார்களோ அதையெல்லாம் கனப்படுத்தி கர்த்தாவே அவருக்கு ஒரு ஜெய ஜீவியத்தை கட்டையிடும். இந்த தாசனை கொண்டு வந்ததுக்காக சோத்திரம். எல்லாவற்றையும் அனுகூலப்படுத்தி இந்த கன்வென்ஷன் இந்த நாட்கள் ஆசீர்வதித்ததுக்காக சோத்திரம். விதைக்கப்பட்ட ஒவ்வொரு 100 பலன்களை உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் சுவாமி. Gracious Lord, we thank you for blessing this convention. In every meeting, Lord, every day you have been abundantly blessing. Make us more like Christ, O God. Even after we leave this world, we know our character. Let can, Lord, encourage and bless others, we pray. In Jesus' precious name. Now may the peace of God that passeth all understanding rest and abide with us all, now and until the Lord returns in glory. Hallelujah. 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 கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. Dear viewers, we are happy to pre-launch our Zion Pentecostal Mission Android app now. As a pre-launch offer, you will get a 1-year subscription coupon code at 250 rupees instead of 500 rupees. Check the description for coupon link. Donate us and listen TPM songs and TPM messages in this app. Thank you. May God bless you.
Praise the Lord. Dear viewers, we are happy to pre-launch our Zion Pentecostal Mission Android app now. As a pre-launch offer, you will get a 1-year subscription coupon code at 250 rupees instead of 500 rupees. Check the description for coupon link. Donate us and listen TPM songs and TPM messages in this app. Thank you. May God bless you.